இந்த கோயிலுக்கு இப்பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு குன்றின் அடிவாரத்தில் அமைந்த ஊர் என்பதனால் குன்றக்குடி என பெயர் பெற்றதாகவும், தேனாற்று நீர் பாயும் ஊர்களில் குன்றக்குடியும் ஒன்றாதலால் இங்குள்ள இறைவன் தேனாற்றுநாதர் என்ற பெயர் பெற்றார் என்றும், காலப்போக்கில் அது குன்றக்குடி என மருவியதாகவும் சொல்கின்றனர். இந்த குன்றக்குடி மலை பார்த்தீங்கன்னா மயில் மலை என்றும் கூறுவார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், முருகனின் ஊர்தியான மயில் அப்பெருமானின் சாபத்தால் மயில் உருவத்தில் மலையாக இருந்து சாப விமோச்சனம் பெற்றதனால் இந்த மலை மயில் மலை என்று பெயர் வந்தது என்று சொல்றாங்க. ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகன் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள் தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் என்றும் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்றும் கூறினார்களாம். இந்த பொய்யை உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்டமாக உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது.